வணக்கம், வெல்கம் டு தமிழ் டெக் குரு சேனல். இந்த வீடியோ சீரீஸில் Flutter ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி எப்படி ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃபோன்ஸ் தான் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்குது. ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன், இன்னொன்று வந்து ஐஃபோன். ஸோ நமக்கு ஆண்ட்ராய்டில் ஆப் ஏதாவது பண்ணணும்னா ஜாவா இல்லாட்டி கோட்லின் யூஸ் பண்ணி நம்ம கோட் எழுதுவோம். அது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் க்ரியேட் பண்ணி தரும். அண்ட் ஐஃபோனுக்கு வந்து ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஐஃபோன் ஆப் பண்ணுவோம். இந்த ஃப்ளட்டர் எதுக்குன்னா, ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி ஃப்ளட்டர் வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுவோம். ஃப்ளட்டர் வந்து ஃப்ரேம் ஒர்க்கு, நம்ம வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஆப் க்ரியேட் பண்ணுவோம். ஒரே ஒரு டைமு தான் கோட் அடிப்போம். இதுவே இன்டர்ன் iOS ஆப்பும் ஆண்ட்ராய்டு ஆப்பும் நமக்கு க்ரியேட் பண்ணி தரும். இது எப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மீம் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃப்ளட்டரில் ஒரே ஒரு தடவை தான் நம்ம ஆப்பு க்ரியேட் பண்ணுவோம். அதுவே தானாக iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் நம்ம க்ரியேட் பண்ணி தந்தோம். இதனால் என்ன யூஸ்னால், நம்ம இப்போது ஒரு ஆப் ஐடியா வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போது ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுக்கும் நம்ம இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணணும்னா ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள், எல்லாம் சேர்த்து ஒரு 15 நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். திருப்பியும் iOS ஆப்புக்கு திருப்பியும் 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு மாதிரியே iOS ஆப் பண்ணுறதுக்கு நம்ம அதே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், டெஸ்டிங்காக ஆகும். ஸோ டோட்டலாக 30 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா இதில் ஒரே ஒரு டைம் பண்ணால் போதும். ஸோ 10 நாள் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதுவே iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் க்ரியேட் பண்ணி தந்துடும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆண்ட்ராய்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஃபைன் டியூன் பண்ணணுன்னா, இல்லாட்டி iOSக்கு தகுந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் டைமை வந்து 30 நாள் இருந்தால் தான் 15 நாளாக பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளட்டரோட யூசஸ்ஸு. இந்த ஃப்ளட்டர் சீரீஸில் நீங்கள் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாட்டியும் பரவாயில்ல, கற்றுக்கலாம். பட் நீங்கள் ஜாவா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, பைத்தான் ஏதாவது முன்னாடி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு வீடியோவில் டாட் ப்ரோக்ராமிங் லாஜிக் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃப்ளட்டர் சீரீஸில் ஒவ்வொரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு மீமு இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சீரீஸை ஃபன்னியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போகிறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் கொஞ்சம் நல்லா இந்த சீரீஸோட வீடியோஸ் எல்லாம் வரும்.